வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளரையே குரு அமர்ந்திருக்க ராசியின் 12ஆம் இடமான ரிஷபராசியிலிருந்து சந்திர பகவான் சிம்மராசி வரைக்கும் பிரயாணம் செய்யக்கூடிய இந்த வாரத்திலே முதல் 2 நாட்களிலே கொஞ்சம் செலவுகள் வந்தாலும் அடுத்த நாட்களிலிருந்து கொஞ்சம் வெற்றிகளை நோக்கிய எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். மனதிலே கொஞ்சம் கொஞ்சம் பயங்கள் விலக ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். பண வரவுகளுக்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு பண வரவு கிடைத்துவிடும். நன்மை பல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய 3ஆம் இடமான சிம்மராசியிலே ஆட்சியிலே அமர்ந்ததினாலே நன்மைகள் பலவும் உண்டு. கேதுவுடன் சேர்ந்ததினாலே லாபம் கிடைக்கும். மண்மனை வாகன யோகங்கள் கொண்டவர்களுக்கு 4ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளே செவ்வாய் இருப்பதனாலே தேவையற்ற விஷயங்களில் மட்டும் விட்ரு பண்ணாமல் இருந்தீங்கன்னா பயமில்லாத வாழ்க்கையை கொண்டு வரலாம். இல்லைன்னா ஃப்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். படிப்பில் கொஞ்சம் கவனமாக செலுத்தக்கூடிய படிப்பு கவனம் கொண்ட குழந்தைகளை பார்த்து கொள்வது நல்லது. துலாம் ஸ்தானமான 5ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதனாலே குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய ஈல்டு அப்படிங்கிற பெனிஃபிட்ஸை பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். யோகங்களை புத்திர சுகங்களை கொடுப்பதாக அமைகிறது. ரிண ரோக சத்ரு என்ற சண்டை வம்பு வழக்குகளிலே வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. லாபங்களை பெற்றுத்தருவதாக இருக்கிறது. கொடுத்த பணத்துக்கு திருப்பி வருவதற்கான வாய்ப்புகளும் வழக்கிலே உங்களுக்கு சாதகமான பலன்களும் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கிறது. 4-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாக அமையட்டும்.